ஜூலை 4, 1982இல் அஇஅதிமுகவில் சேர்ந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக கடலூர் மாநாட்டில் நியமித்தார் எம்ஜிஆர். சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற கதாநாயகி ஒரு அரசியல் கட்சியில் சேருவது என்பது அதுவரை தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் நடைபெறாத நிகழ்ச்சியாகும். அந்த வகையில் அரசியலில் சேர்ந்து சாதனை படைத்த முதல் பிரபல நடிகை ஜெயலலிதா தான். அந்த பெருமை அஇஅதிமுகவுக்கு தான். அஇஅதிமுக கட்சி கரை போட்ட சேலையை தான் கட்சி கூட்டங்களுக்கு அணிந்து வருவார் ஜெயலலிதா. தமிழக அரசின் சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதா. ஏப்ரல் 23, 1984இல் பாராளுமன்றத்தில் ஜெயலலிதாவை ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் எம்ஜிஆர். ராஜ்யசபாவில் அதிமுக குழுவின் துணைத் தலைவராகவும் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார். தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது ஆகியவற்றை பற்றி பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா முதல் முறையாக பேசினார். அண்ணாதுரையும் ராஜ்யசபாவில் தனது கன்னி பேச்சில் இதே கருத்தை பற்றி தான் பேசினார். அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட இருக்கை எண் 185 தான் ஜெயலலிதாவுக்கும் வழங்கப்பட்டது.